வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது துளாராசி. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்களா கிடைக்க போகுது, இந்த மே மாதத்துல பல்வேறு கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது, அந்த கிரகநிலை மாற்றம்லாம் எப்ப ஏற்பட போகுது, அதுவும் இல்லாம இந்த மே மாதத்துல உங்களுடைய கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, வியாபாரம் தொழில்ல எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு, அது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களாக கிடைக்க போகுது, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அனைவருடைய நல்ல முறையும் பழகக்கூடியவங்க நம்ம துளாராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இவர்களுக்கு மே மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்குன்னா, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன், ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றலாம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, மே 1ஆம் தேதி அன்று குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். மே 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13ஆம் தேதி சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாத கிரகநிலைகள் இவ்வாறு அமைந்திருக்கு. இந்த தேதிகளில் கிரகநிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. இதனால் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு வரும் முன்கோபத்தை தவிர்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் வரையிலும் பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் குடும்பத்திலையும் நிறைய கஷ்டத்தையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதிர்பாராமல் சில செலவுகளெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பண வரத்தும் உங்களுக்கு இருக்குது. புதிய நண்பர்கள் சேர்க்கையால் உங்களுடைய வருமானம் அதிகம். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், யாராவது ஒருத்தர் ஒரு முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது போய் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் அனைவரும் படிப்படியாக குறைந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் சிறிது மந்தமான நிலை காணப்பட்டாலும் வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட மாட்டீங்க. தொழில் அந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படலாம் வாய்ப்பில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பிரச்சனைகளும் அதிகமாக சேல் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வர வாடிக்கையாளர்களிடம் பார்த்து நிதானமாக பேசுகிறது நல்லது. போட்டிகளை பற்றி கவலையெல்லாம் விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள்லாம் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் பொறுமையாக பேசுங்க. அதிகமாக கோபப்பட்டு பேசினீங்கன்னா நிறைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் உங்களுடன் பணிபுரியும் பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுகிறது நல்லது. வார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிட இருந்த மனத்தாங்கெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான நிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் மறுபடியும் சகஜமான நிலை
நிலை காணப்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிலேயே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிள்ளைகளிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. பண வரத்து தாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதமே உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கும். உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வகையில் உடன் பணிபுரிபவர்களால் நிறைய கோபம் வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தியானம், உடற்பயிற்சி இந்த மாதிரி எதையாவது செய்யுங்க. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சில நற்பலன்கள்லாம் தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது ஏற்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய விஷயங்களில் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் கையெழுத்து போடும்போது, அதாவது பத்திரப்பதிவுகள்லாம் போய் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்காவது முன்ஜாமீன் போட்டு கடன் வாங்கினா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் போன்றவற்றில் கடன் வாங்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாங்குங்க. நிறைய கடன் வாங்கி நிறைய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிருங்க. அதே மாதிரி கடன் வாங்குறதா இருந்தால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறது நல்லது. இல்லைன்னா நிறைய வட்டிக்கு அதிகமாக வாங்கி நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லது. வீண் கோபம், வீண் வாதம் இதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூடுதலான ஒதுக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த டைம்லலாம் நல்ல ஒரு கூடுதலான கவனம் செலுத்தி படிக்கிறதுனால பிற்காலத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு கூடுதலான முன்னேற்றம் பெறத்துக்கு நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. வண்டி வாகனங்கள் செல்லும் போது பார்த்து நிதானமாக செல்லுங்க. தலையில் ஹெல்மெட் அடிச்சுட்டு போங்க. அதே மாதிரி போகிற வழியிலும் வர வழியிலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்லுங்க. வண்டி ரோட்டை கிராஸ் பண்ணும்போதும் பார்த்து நிதானமாக செல்வது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையினருக்கு பகீரத பிரயாதானம் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிறிது முயற்சி செய்தாலே சரி, சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே நம்ம சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி வீண் வாதம், பிரச்சனை இதுகள்லாம் கொஞ்சம் தவிருங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. ஒரு சின்ன பிரச்சனையை பெரிதுபடுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் பெரிதுபடுத்தாமல் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கோவப்பட வேண்டாம். துணிச்சலுடன் ஈடுபட்டு உங்களுடைய காரியங்களில் வெற்றி காண்பீங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வீண் மனக்குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. அதே மாதிரி யாருக்காவது முன்ஜாமீனில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எங்கேயாவது போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது ரொம்பவும் நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் இருப்பவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா, இந்த மாதம் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். விருப்பமான நபரை சந்திப்பதில் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களையும் இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமா வியாபாரத்தில் கூடுதலான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் கூடுதலான பணி சுமையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கூடுதலான பணி சுமைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். வீண் அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த மே மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதத்தில் கோபப்பட்டீங்கன்னா நிறைய வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால்
வீண் வாதங்களை தவிருங்க. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய காரியங்களில் சாதகமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.